நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னே மாற்றாதே அம்மானே, நேய நிலைக்கதவும் நீ கேளோ எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, அதாவது எங்களுடைய தலைவன் நந்தகோபனுடைய திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே. கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, அப்படின்னாக்க கொடி போன்ற தோரணம் கட்டப்பட்ட வாசலை காவல் காப்பவனே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு, அதாவது ஆயர் குல சிறுமியர்களான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறக்கணும். அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம், அதாவது கரிய நிறத்தையுடைய கண்ணன் எங்களுக்காக ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதை வாங்கிக்கிறதுக்காக சுத்தமாக குளிச்சுட்டு வந்திருக்கோம். துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவும் நீ கேளோர் ரெம்பாவாய். அந்த கண்ணனை துயில் எழுப்புறதுக்காக பாட்டெல்லாம் பாடுறதுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் முடியாது அப்படின்னு முன்னாடியே வாயால் சொல்லிடாத. மூடி இருக்கிற இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா செய்ய போகிறப்பயே முன்னாடியே இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம், இதெல்லாம் நீ செஞ்சால் சரியாக வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க செய்ய போகிறது சரியாக வராது, சரியாக இருக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட டக்குன்னு இதெல்லாம் செஞ்சால் சரி வராது அப்படின்னு சொல்லாமல், இந்த மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சாக்க நல்லா இருக்கும், அந்த மாதிரி நம்ம சாஃப்டாக சொல்லணும். அந்த மாதிரி மீனிங்கில் ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய்.